السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال هل آمنكم عليه إلا كما أمنتكم على أخيه من قبل والله خير حافظا وهو أرحم الراحمين. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من أصبح منكم آمنا في سربه معافا في جسده عنده قوت يومه فكأنما هيزت له الدنيا أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு பிரியமான அல்லாஹுடைய வீட்டில் நாட்களில் சிறந்த கண்ணியமான உயர்ந்த நாளாகிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் நம்மீது விதித்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக உன்னதமான இந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய வருகை அல்லாஹ் கபூல் செய்து அவனது மேலான திரு பொருத்தத்தையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக்கி நன்மையாக்கி தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை குர்ஆனிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: வல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், அவன் கருணையாளர்களில் மாபெரும் கருணையாளன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை, இந்த செய்தியை சொன்னது யார் என்றால் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எப்பொழுது சொன்னார்கள் என்றால், அவருடைய மகன்களை இரண்டாவது தடவை மிஸ்ர் நாட்டு அரசர், உங்க கூட இருக்கக்கூடிய இந்த மகனையும் நீங்கள் திரும்ப அனுப்பினால்தான் உங்களுக்கு தானியம் தருவதாக அரசர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பின்யாமீன் என்ற இந்த மகனை எங்களோடு அனுப்புங்கள் என்று கேட்டபோது, அப்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்: ஏற்கனவே உங்களை நம்பி எனது மகன் ஒருவன் யூசுஃபை அனுப்பி இன்னவரை அவர் என்ன ஆச்சுன்னு தெரியாம நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனவே உங்களை நம்பி இந்த பிள்ளையை நான் அனுப்ப தயாரில்லை. ஆனாலும் இவரை அனுப்பினால்தான் உங்களுக்கு தானியங்கள் தரப்படும் என்று அரசர் சொன்ன காரணத்தினால் அரசருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுத்து நான் இவரை அனுப்பி வைக்கிறேன். ஆனால் அல்லாஹு தாலா சிறந்த பாதுகாவலன், அவனுடைய பாதுகாப்பில் இவனை நான் அனுப்பி வைக்கிறேன். அவன் என் மகனை பாதுகாப்பான்,
அவன் கருணையாளர்களில் மாபெரும் கருணையாளன் என்று சொல்லி அனுப்பிய செய்தியை அல்லாஹ் குர்ஆனின் வழியாக மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அப்போ ஒரு முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆக சிறந்த பாதுகாவலன் ஒரு ஆள் இருக்கிறார் என்றால் அது அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வை யார் சிறந்த பாதுகாவலன், அவன் என்னை பாதுகாப்பான், என் பிள்ளைகளை பாதுகாப்பான், என் குடும்பத்தை பாதுகாப்பான், என் தொழில் நிறுவனங்களை பாதுகாப்பான் என்று உறுதியாக யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து ஏதாவது வகையில் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்ற பல்வேறு பாடங்களை இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்லித் தருகிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதிலேயே தகப்பனாரை இழந்து விட்டார்கள். அவருடைய தாயார் நான் மக்கா மதீனாவுக்கு கல்வி கற்க போகிறேன் என்று சொன்னபோது அவர்களை இந்த துஆவை சொல்லித்தான் அனுப்பி வைத்தார்கள். என் அன்பு மகனே, உனக்கு துணைக்கு வருவதற்கு தந்தை இல்லை, என்னிடத்திலே உன செலவுகளுக்கு கொடுத்து அனுப்புவதற்கு எந்த காசு பணமும் இல்லை. ஆனால் பல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன், அவருடைய பாதுகாப்பில் உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார்கள். அவர் சிறு வயதிலேயே மிகப்பெரிய மேதையாக அவர்கள் உருவானார்கள் என்பது வரலாறிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனித வாழ்க்கையில நம்முடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ, நம்முடைய உடல்கள் எவ்வளவு முக்கியமோ, நம்முடைய தொழில் நிறுவனங்கள் எவ்வளவு முக்கியமோ, உண்ணும் உணவு, உடுத்தும் ஆடை, இருக்கும் இருப்பிடம், இதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது. ஆனால் இது எல்லாவற்றை விட ரொம்ப அவசியமானது மனிதனுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தால் இப்ப சமீப காலமாக நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக விபத்துக்குள் ஆளாகி இறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த துயரமான ஒரு கவலையான செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மையும் ஆக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு அழகான ஒரு செய்தி சொல்கிறது. தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வனாந்திர பாலைவனத்திலே கொண்டு போய் அவர்கள் விடும்போது அவர்கள் செய்த முதல் துவா என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வைத கால இப்ராஹீமு ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, என் இறைவா இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக நீ ஆக்குவாயாக. முதல்ல அவங்க கேட்ட துவாவே அதான். ரெண்டாவது தான் இந்த துவா செய்யறாங்க, வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத்தி, இந்த ஊரில் யாரெல்லாம் ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கனிவர்க்கங்களால் ரிஸ்க் அளிப்பாயாக, உணவளிப்பாயாக சொல்லி. அப்போ ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு தேவையோ, முக்கியமோ, அவசியமோ, அதை விடவும் ரொம்ப அவசியமானது பாதுகாப்பு. அதனாலதான் முதல்ல அதை கேட்கிறாங்க. முதல்ல இந்த ஊரையும் இந்த ஊரில் வசிப்பவர்களையும் பாதுகாப்பான மக்களாக வாழ வை. ஏன்னா பாதுகாப்பாக ஒரு மனிதர் வாழும் போதுதான் அவர் அந்த உணவை கூட நிம்மதியா சாப்பிட முடியும். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உணவை ஒரு மனிதர் நிம்மதியா சாப்பிடணும்னா சுத்தி இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு அமைதியான நிலையில இருக்கணும். வெளியில பயங்கரமான தகராறு நடக்குது, சண்டை நடக்குது, கூண்டு என்னமோ சத்தம் போட்டுக்கிறாங்க, வீட்டுல விதவிதமான உணவுகள் தயாரிக்கப்பட்டிருக்குது, எப்படி அவரால் சாப்பிட முடியும் நிம்மதியாக? அதனால முதல்ல உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸ் சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தில் ஆக பெரிய பாக்கியசாலி, பெரிய நற்பேறு பெற்றவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, காலையில் அவர் கண் விழிக்கும் போது அவர் வீடு பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது. காலையில கண்ணு முழிக்கும் போது வீட்டுல எந்த அசம்பாவிதமும் இல்லை, எந்த சங்கடமும் இல்லாம பாதுகாப்பான நிலையில, அமைதியான நிலையில காலையில கண்ணு முழிக்கிறாரு. ஓ முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி,
காலையில் அவர் எந்திரிக்கும் போது அவருடைய உடல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, எந்திரிக்கும் போது ஆரோக்கியமா இருக்குது. இந்தஹு கூத்து யோமிஹி, அன்னைக்கு நாளைக்கு சாப்பிடுவதற்கு தேவையான உணவு அவர் வீட்டில் இருக்கு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கான உணவு அவர் வீட்டில் இருக்குது. இந்த மூணும் யாரிடத்தில் இருக்கிறதோ அன்னமா ஹியசத் லஹு துன்யா, இந்த உலகத்தின் எல்லா பாக்கியங்களையும் அடைந்த பாக்கியசாலி அவர் தான் சொல்றாங்க. எல்லா பாக்கியசாலி யாருன்னா அவர் தான். இந்த உலகத்திலேயே பெரிய பாக்கியசாலி யாருன்னா, காலையில கண் விழிக்கும் போது அந்த வீடு பாதுகாப்பான அமைதியான சூழல்ல இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது, அவருடைய உடல் ஆரோக்கியமாக இரவில் படுக்கும் போது எப்படி கை செய்யப்பட்டதோ, கால் செயல்பட்டதோ, கண்கள் பார்த்ததோ, காதுகள் கேட்டதோ எல்லாம் அப்படியே ஆரோக்கியமா இருக்குது. அன்னைக்கு தேவையான உணவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. இந்த மூணும் ஒரு மனுஷன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அன்றைக்கு அவர்தான் துன்யாவிலேயே பெரிய பாக்கியசாலி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கூட பாருங்க, உடல் ஆரோக்கியத்தை விட, உணவை விட ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது ரசூல்லா முதல்ல சொல்றது எதுன்னா ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை தான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலையில் அவர் எழுந்திருக்கும் போது அந்த வீடு ஆரோக்கியம் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னா அந்த அவர் பாக்கியசாலின்னு சொல்றாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இன்றைக்கு ரொம்ப தேவை, நமக்கும் தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவை. நாமளே சொல்றோம் அடிக்கடி, இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமா இருக்குது, வெளியில போற புள்ள திரும்ப வருமான்னு சொல்லி அச்சமான நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்றோம். எனவே அல்லாஹுடைய ரசூலுடைய பாதுகாப்புக்குள்ளார நம்மளையும் ஆக்கிக்கிறனும், நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த பிள்ளைகளை பத்தி நம்ம எந்த காலத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதுகாப்புக்குள் வந்தார்களோ அவர்களை அல்லாஹு தாலா நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களுக்கு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ஹிஜ்ரத்துக்கு புறப்படும் போது வாசலில் எல்லாம் குண்டர்கள் பெரிய பெரிய ஆயுதங்களோட வச்சு நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் நிக்கிறான், அந்த பக்கம் 50 பேர் நிக்கிறான், அந்த பக்கம் 50 பேர் நிக்கிறாங்க. எல்லாரும் ஆயுதங்களை வச்சுக்க நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே தான் வந்தாங்க. ஒரு பிடி மண் எடுத்தாங்க, இப்படி தூவி விட்டாங்க. அல்லாஹ் தாலா நடுவுல போக வச்சா ரசூலுல்லாஹ்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போனாங்க. ஆனா இங்க நிற்கக்கூடிய மக்காவின் குறைஷி தலைவர்கள் யாருடைய கண்ணுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியவில்லை. இதுதான் பாதுகாப்பு, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நீங்க வாங்குங்கன்னு சொல்றோம். என்ன சொல்றோம், வாகனத்துல போகும்போது அவர் ஹெல்மெட் இல்லாம போயிட்டாரு, ஹெல்மெட்டோட போயிருந்தா கொஞ்சமாச்சும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. இவர் ஹெல்மெட்டோட தான் போனாருப்பா அப்படின்னு வேறு மூத்தாயிட்டாரு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அப்ப என்ன காரணம்னா, உலகத்தின் பாதுகாப்புக்காக எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ இதை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளார நம்மளை ஐக்கியமாக்கி கொள்ளணும். அந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எதுல இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பயான கடைசியில எதுலெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது அந்த பாதுகாப்புக்குள்ளார நம்மளை ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இந்த உலகத்துல எந்த சக்தியும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்ம கற்று தருகிறாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவாவை செய்து உலகத்தில் மிக முக்கியமானது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் என்பதை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது, எப்படியெல்லாம் பாதுகாக்குங்கிறது தான் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சவுர் குகையில ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஃபருடைய மாசம் இப்ப ஆரம்பிச்சிருக்குது. இந்த சஃபருடைய மாசம் 27 தான் ஹிஜ்ரத் புறப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களே, முழு உலகத்துக்கு இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது ஹிஜ்ரத் தான். அந்த ஹிஜ்ரத் பயணத்தை என்னைக்கு கிளம்பினாங்கன்னா சஃபர் 27 கிளம்பினாங்க வீட்டை விட்டு. சஃபருடைய 27, 28, 29 3 நாளும் வந்து சவுர் குகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. சஃபர் மாசம் 3 நாளுமே, கடைசி 3 நாளும் சவுர் குகையில இருந்தாங்க. அந்த சவுர் குகையில அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்தான், என்ன என்னோடு வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. நம்ம 2 பேர் இங்க இல்லப்பா, நம்ம 3 பேர் இருக்கிறோம்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளை இறைவன் பாதுகாப்பான்னு சொன்னாங்க. சிலந்தி பூச்சி வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான். சிலந்தி பூச்சிங்க, ஒரு ஒட்டட பூச்சின்னு சொல்றோம், நம்ம 8 கால் பூச்சின்னு சொல்றோம். இந்த உலகத்துல எந்த வீட்டிலேயும் அதுக்கு மரியாதை கூட கிடையாது, எந்த வீட்டிலேயுமே அதை மதிக்கிறது இல்லை. யாராவது எந்த வீட்டிலேயாவது எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு இது பாதுகாப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி எந்த வீட்டிலேயாவது வீட்டுல மீன் தொட்டி வச்சு மீன் வளர்க்குற மாதிரி
25,000 50,000 1,00,000 பூனைக்குட்டி வாச்சி வளர்க்குற மாதிரி எந்த வீட்டிலையாச்சும் சிலந்தி பூச்சி வச்சு வளர்க்குறோமா? எங்க நாயகத்துக்கு இதுதான் பாதுகாப்பு கொடுக்கறது. புறாக்கள் முட்டை போட்டுச்சு கூடு கட்டி. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு படை அல்லாஹ் தஆலா தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு கடுமையான விரோதிகள், மக்காவிலே மதீனாவிலே விரோதிகள் அதிகமாக இருந்தாங்க. அதனால மதீனாவுக்கு வந்த புதுசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாதுகாப்புக்காக 4 சஹாபாக்கள், பகலிலே 4 சஹாபாக்கள், இரவிலே 4 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போவுமே பாடி கார்டு மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்துட்டு வருவாங்க. ரசூலா எங்க போனாலும் அந்த 4 பேர் போவாங்க வருவாங்க. ஏன்னா யூதர்களாலையும் முனாஃபிக்கர்களாலையும் ரசூலுல்லாஹ்க்கு அச்சுறுத்தல் இருந்தது. எந்த நேரத்தை வேணாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உட்கார வச்சு கூட மேலே இருந்து கல்லை தூக்கி போட்டு கொள்ள முயற்சி பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்து அவருடைய முடக்கி போட முயற்சி செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து ரசூலுல்லாஹ்வை கொல்ல முயற்சி செஞ்சாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்ததுனால 4 பேர் எப்பவுமே ரசூலுல்லாஹ்க்கு பாதுகாப்புக்கு போவாங்க. அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி வச்சான், வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், நபியே உன்னை மனிதர்களின் அனைத்து தீங்கிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு ஒரு வசனம் இறங்குச்சு ரசூலுல்லாஹ்க்கு. வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், நபியே அல்லாஹ் உங்களை இந்த மனித சமுதாயத்தின் தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான்னு ஒரு வசனம் இறங்குச்சு பாருங்க. இறங்கின உடனேயே அந்த 4 பேர்த்தையும் கூப்பிட்டு விட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இனிமே யாரும் என் கூட வராதீங்க, எனக்கு யாருடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, என்னுடைய ரப்பு என்னை தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ரப்பு என்னை அவனுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கிட்டதுனால இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க எல்லாம் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. தன்னந்தனியாக தான் ரசூலா எங்கேயும் போவாங்க, எங்கேயுமே தன்னந்தனியாக தான் போவாங்க, தனியாக தான் வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 63வது வயசுல தன்னுடைய வீட்டில தன்னுடைய மனைவியுடைய மடியில் படுத்து இயற்கையாகத்தான் மரணித்தார்களே தவிர இந்த உலகத்தில் அவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியல, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு எதிரிகள் இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஃபிரௌன் தந்தான், ஆனா எனக்கு அதிகமான ஃபிரௌன்களை தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. பெருமானாருக்கு எதிரிகள் ரொம்ப அதிகம். அத்தனை எதிரிகளும் எந்தெந்த வகையிலெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்க, ஆனா ஒன்னும் ரசூலுல்லாஹ்ட்ட செயல்படியாகல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்புல எடுத்துக்கொண்டான். நாம என்ன இப்ப சொல்ல வர்றோம்னா, இந்த அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ளார நம்மளை ஐக்கியமாக்கிக்கிட்டோம்னு சொன்னா இந்த உலகத்துல மனிதர்களாலும் ஜின்களாலும் இன்ன பிற வஸ்துக்களாலும் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு வாகன விபத்துகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கும் நேரத்துல முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது ஃபர்லாகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, எல்லாருமே அப்ப மதரசால போய் ஓத முடியுமா? எல்லாருமே ஆலிமாக முடியுமா? ஆலிமாவாக முடியுமா? அப்போ ஒரு வியாபாரி வியாபாரம் செய்யணும், ஒரு விவசாயி விவசாயம் செய்யணும், இன்னும் பிற தொழில்கள் செய்ய வேண்டியிருக்குது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு மனிதர் அவர் எதில் எதில் போய் எதை துவங்க போகிறாரோ ஆரம்பிக்க போகிறாரோ அது சம்பந்தமான ஞானத்தை அவரு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அது தெரியலன்னு சொன்னா அந்த துறையில அந்த வியாபாரத்துல அவரால் வெற்றி பெற முடியாது. ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு சொன்னா அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணணும்னா அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிரைவரா போறதா இருந்துச்சுன்னா அதனுடைய தொழில்நுட்பங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது மாதிரிதான் உங்க பிள்ளைகள், நீங்க வாகனம் ஓட்டினாலும் சரி, வாங்கினதாலும் சரி, வாகனத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, முதல்ல வாகனத்தை ஓட்டும் போது ஓத வேண்டிய துவாக்கள் என்ன, அதை ஒரு முஸ்லீம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றோம், லைசன்ஸ் எடுக்கிறோம். இந்த துனியாவில அரசாங்கத்துடைய எல்லா சட்டதிட்டங்களையும் ஃபாலோ பண்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வழிமுறைகளை யாராச்சும் பின்பற்றமானா பின்பற்றது. மாடலா வண்டி ஓட்டுறாரு, ஆனா ஏறி உட்கார்ந்தவன என்ன துவா ஓதுன்னு அது தெரியல, அது ஓதுற மாதிரி துவா பிரயாண துவா வண்டி ஓட்டும் போது ஓதுற துவா தெரியுமா? அது தெரியாது.
அப்புறம் வண்டி ஒதுக்கிடுவோம், வண்டி ஒதுக்கிடுமா. ஏன்னா அந்த சாவி போட்டவன வண்டி ஓடுதுல, சுபானல்லதி சஹர்லானா ஆதாவமா குன்னாலஹு முக்ரினி வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன்னு சொல்லி இவரை ஓத சொன்னா வண்டி ஓதுன்னு சொல்றாரு. எப்பொழுது நம்ம ஒரு வாகனத்தை நாம் ஓட்டுகிறோமோ அல்லது பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறோமோ, முதல்ல அதில் அல்லாஹுடைய பாதுகாப்பு எதிரே இருக்கிறது அதை சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல வெறும் பிஸ்மில்லா தாங்க சொன்னாங்க, ஒன்னும் சொல்லல, வெறும் பிஸ்மில்லா மட்டும் தான் சொன்னாரு ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 6 மாசங்கள் அந்த கப்ப, அந்த உலகமே தண்ணீர், உலகமே தண்ணீர். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிற கடல் அல்ல அது, உலகமெல்லாம் கடலா போச்சு. அந்த உலகமெல்லாம் கடலா போன அந்த கடல்ல ஒரு கப்பல்ல வெறும் 80 பேர்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் தொழில்நுட்பங்கள் நிறைந்த கப்பல் அல்ல, சாதாரணமாக கட்டப்பட்ட ஒரு கப்பல். அந்த கப்பல்ல 6 மாதங்கள் அந்த கடல்ல அந்த கப்பல் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல. அந்த கப்பல் கவுலல அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வரல. என்னன்னா அந்த கப்பலை எடுக்கும் போது பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வ முர்சாஹா அப்படி சொல்லிட்டு அந்த கப்பலை எடுத்தாங்க. அல்லாஹ் எடுக்க சொன்னா அவங்கள, நீ இந்த கப்பலை ஓட்டும் போது வகாலர் கபூ பிஸ்மில்லாஹி மஜ்ரிஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த கப்பலை நான் ஆரம்பிக்கிறேன். இது நிற்கும் இடங்களிலும் சரி, இது செல்லும் இடங்களிலும் சரி, எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன் சொல்லிட்டு ஓட சொன்னாங்க. 6 மாச கப்பல் காலத்துல அந்த கப்பலுக்கும் எந்த பாதிப்பும் வரல, அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கும் பாதிப்பு வரல. இதுதான் பாதுகாப்பு. இதைத்தான் நம்ம சொல்றோம், நீங்க வாகனங்கள் ஓட்டும் போது பிஸ்மில்லா சொல்லி ஓட்டுங்க, அந்த பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு கையில எடுங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அரியாபுரத்திலிருந்து மலக்குகளை கொண்டு நம்மை பாதுகாப்பாங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப வாகனத்துல ஏறினாலும் சரி, அவங்க காலத்துல வாகனங்கள் என்ன இருந்துச்சு? ஒட்டகம் இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, கோவேரி கழுதைகள் இருந்துச்சு, குதிரைகள் இருந்துச்சு. இவைகள் தான் நபிகள் பெருமானாருடைய காலத்துல வாகனங்கள். அப்ப அந்த வாகனங்கள் அவைகளும் சில சமயத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, அவைகளும் தடுமாறி விழுந்திருக்குது. அந்த வாகனங்கள்ல போனவங்களும் கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிருக்குது, கை ஒடிஞ்சிருக்குது, எல்லாமே நடந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் சரி, ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயணம் போறாங்க, ஒரு ஒட்டகத்துல காலை வைக்கிறாங்க, பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி காலை வைக்கிறாங்க. மேலே ஏறி உட்கார்ந்துட்டு வாகனத்தை ஓட்டும் போது சுபஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், இந்த துஆவை யாரெல்லாம் வண்டி வச்சிருக்கிறாங்களோ, அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, எந்த வண்டியா இருந்தாலும் சரி, அவங்க அவசியம் இதை மனப்பாடம் பண்ணணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து மட்டும் இல்ல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய துஆ. இந்த துஆவை ஓதிட்டு எங்க போனாலும் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிமுறை. ஏறி உட்கார்ந்தவொடனே இந்த துஆ ஓதுவாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 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 3 தடவை சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொல்லுவாங்க. அப்புறம் சுப்ஹானக இன்னி மலக்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த துஆ ஓதிட்டு வானத்தை பார்த்து ஒரு சிரிப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செஞ்சவனா அவங்க கூட இருந்த மாணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, ஏப்பா நான் இப்படி எல்லாம் ஏறி உட்கார்ந்தவனே இப்படி துஆ ஓதுனேன், இப்படி வானத்தை பார்த்து சிரிச்சேனே, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு என்கிட்ட நீ கேட்கவே இல்லையேன்னு கேட்டாங்க. அந்த மாணவர் கேட்டாரு, ஹஸரத் அவங்களை ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, நான் நபிகள் பெருமானாரோடு இப்படி ஒரு பயணத்துல இருந்தேன், அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாகனத்தில் கால் வைக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லி கால் வைத்தார்கள். ஏறி உட்கார்ந்த உடனே இந்த துஆ ஓதுனாங்க. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் 3 தடவை சொன்னாங்க, சுப்ஹானக இன்னி மலக்து நஃப்ஸி என்ற துஆ ஓதுனாங்க, வானத்தை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப நான் ரசூலுல்லாஹ் பக்கத்துல நின்றேன். நபிகள் நாயகம் என்கிட்ட கேட்டாங்க, அலியே ஏன் இப்படி நான் செஞ்சேன் நீ கேட்கவே இல்லையேன்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி சிரிச்சீங்களே என்ன காரணம் சொல்லி. ஒரு மனிதர் வாகனத்தில் ஏறும் போது, வாகனத்தை ஓட்டும் போது இப்படி பிஸ்மில்லா என்று கால் வைத்து ஏறி அமர்ந்தவுடன் சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துஆவை ஓதி அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று 3 தடவையும்
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை ஓதிட்டு சுபஹானக இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப என்று ஓதுவாரையானால் இந்த செயலை செய்பவரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் சிரிப்பதை பார்த்து நான் சிரித்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சிரிக்கிறான்னா என்ன அர்த்தம்? இந்த மனிதருடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் அர்த்தம். அல்லாஹ் சிரித்தான், அவன் சிரிப்பை பார்த்து நான் சிரித்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி ஒரு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டு அந்த வாகனத்தை எடுத்தா அந்த பயணம் எவ்வளவு இனிமையா இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும், எவ்வளவு பரக்கத்தா இருக்கும், போற காரியம் எப்படி எல்லாம் நிறைவேறும். அது ஒண்ணுமே இல்லாம எடுக்கும் போதும் பாட்டு கேட்டுக்கிட்டு போகும்போதும் பாட்டு படிச்சுக்கிட்டு இப்படியே போனோம்னா அந்த பயணம் எப்படி இனிமையாக இருக்கும். அதனால யாரெல்லாம் வண்டி வச்சிருக்கிறீங்களோ, வண்டி ஓட்டுறீங்களோ, வண்டி ஓட்டி பழகுறீங்களோ எல்லாத்துக்கும் முதல்ல பிரயாண துவாவை கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பிரயாண துவாவை சொல்லிக் கொடுங்க. பிரயாண துவா சொல்லி கொடுத்துட்டு தான் நீ முதல்ல பிரயாண துவாவை மனப்பாடம் இல்லை அதுக்கு போய் மனப்பாடம் பண்ணிட்டு வா, உனக்கு வண்டி எடுத்தாங்க அப்படி சொல்லு. உனக்கு வண்டி வேணுமா வரத முதல்ல பிரயாண துவா மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வா. நீ பிரயாண துவா சொல்லிட்டு வந்து சொல்லிடு, உனக்கு நான் வண்டி எடுத்தாரு. நம்ம அப்படி சொல்றதே இல்லைங்க. அதனால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலத்தில் அவசியமாக பாதுகாப்புடைய துவாக்களை அவசியம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இது பொதுவாக வாகனம் செய்யக்கூடிய, பிரயாணம் செய்யக்கூடிய, வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு உள்ள பாதுகாப்பு. இது பொதுவாக இப்ப நம்ம கேட்கலாம், வண்டியில போறவங்க மட்டும்தான் நம்ம பாடு ரோட்ல போனாங்க, நடந்து போய்கிட்டு இருந்தாங்க, ஒருத்த அடிச்சு போட்டு போயிட்டாங்க நீங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் வண்டியில போகலையே, சும்மா தானே போனேன் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வழி சொன்னாங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்களா, நீங்க நடந்து போனாலும் சரி, வாகனத்துல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லி கொடுங்க. சின்ன பிள்ளையில தூக்கிட்டு கை குழந்தைய தூக்கிட்டு போனாலும், பேசுற பிள்ளைய தூக்கிட்டு போனாலும் சொல்லி கொடுத்து பழக்குங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போதே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா, இந்த துவாவை ஓதிட்டா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிடலாம். ஒரு மலக்கு நம்ம போற இடமெல்லாம் பாதுகாப்புக்கு வருவார். எங்க போனாலும் நம்ம கூட இருந்து நம்மளை பத்திரமாக நம்ம காரியம் நிறைவேறி வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அந்த மலக்குடைய பொறுப்பு. நமக்கு எந்த ஆபத்தும் வராது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல நாமளும் சரி வண்டி எடுத்துட்டு கிளம்பும் போதே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்னோம்னா எந்த வகையான ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். இது பொதுவாக எங்க நம்ம வெளியே கிளம்பினாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே கிளம்பினோம்னா நமக்கு பாதுகாப்புக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த மிக அற்புதமான ஒரு துவா. அது அல்லாம நம்ம எப்பவுமே எல்லா வகையான இப்ப வண்டிகள் இல்ல, பொதுவா இந்த மனுஷனால எனக்கு ஒரு ஆபத்து வருது, இவன் பொறாமப்படுறான், இவன் ஏதோ செஞ்சிட்ட மாதிரி தெரியுது எனக்கு, இந்த மாதிரியான தீமையில இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க காலையில எந்திரிச்ச உடனே 3 தடவை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆவை பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்ட எந்த பொருளும் எதுவும் செய்ய முடியாது. இந்த வானத்திலே உள்ளதா இருந்தாலும் சரி, பூமியிலே இருக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, இவர் எப்ப அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிட்டாரோ இவருக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. சில பேர் சொல்றப்பல சாப்பாட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, எனக்கு இதை சாப்பிட்டாரு இதனால இவருக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. எந்த வகையான ஆபத்திலிருந்தும் எல்லா வகையான தீங்கிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான துவா இது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சவங்க நம்ம ஓதிட்டோம்னு சொன்னா அன்னைக்கு சாயங்கால மக்ரிபு வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் வராது. மனுஷனால வராது, ஜின்களால வராது, அரசாங்க அதிகாரிகளால வராது, எந்த ஆபத்தும் வராது. போராமக்காரனால, சூனியக்காரனால எந்த ஆபத்தும் வராது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மக்ரிப் பின்னாடி 3 தடவை ஓதிட்டாருன்னா மறுநாள் காலையில வரைக்கும் இவருக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன அற்புதமான வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்க. இது எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. ஆனா ஏதாவது ஒண்ணு ஆனா
அவர் மேல பழிய போடுறது, இவர் மேல பழிய போடுறது, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, இதனாலதான் இப்படி ஆயிடுச்சு சொல்றமே தவிர, இவர் துவா ஓதிட்டு போனாரா, என்ன ஒரு விபத்து ஆயிரா உடனே என்ன கேட்கறோம், ஹெல்மெட் போனாரா ஹெல்மெட் போடலையா, யாராச்சும் ஒருத்தர் இவர் துவா ஓதிட்டு போனாரா துவா ஓதாம போனாரான்னு கேட்கிறோமா? அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு கிடக்குறாங்க, வயிற்றுல வந்து விஷந்தோட கத்தியை வச்சு குத்திட்டான், ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க, ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, டக்குன்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருடைய ஜமாத் தொழுகை அவங்க சுருக்கமா சின்ன சூறாக்களை ஓதி தொழு வச்சு முடிச்சிட்டாங்க. இவங்க மயக்கத்திலிருந்து தெளிகிறாங்க. மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச உடனே 2 வார்த்தை தான் கேட்டாங்க அவங்க. ஒண்ணு, என்னை கொண்டது யாருன்னு கேட்டாங்க. முஸ்லிமான்னு கேட்டாங்க. இல்ல முஸ்லிம் இல்ல, மஜூசி, நெருப்பு வணங்கி உங்களை கொண்டா அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு நெருப்பு வணங்கினால் எப்ப கொல்லப்பட்டாங்களோ அவங்க ஷஹீதாயிடுறாங்க. அதனால நான் அல்லாஹ்ட்ட ஷஹாதத்து மரணத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு நெருப்பு வணங்கியினால் கொல்லப்பட்டதுனால அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. 2வது அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, தொழுகை முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. தொழுகை முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. இவங்க பாரு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க தொழுகை முடிஞ்சிருச்சு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க நின்று தொழுகையை நடத்திட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அந்த நேரத்துல இவர் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாரா, இவர் தொழுதாரா என்ற கேள்விதான் முஸ்லிமுடைய நாவில் இருந்து வர வேண்டும் என்பதை சஹாபாக்குடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஒரு அழகான பாதுகாப்பு. ஆனா அதான் ரொம்ப சிரமம், நமக்கு ரொம்ப சிரமம். என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க காலையில சுபுஹ தொழுதுருங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாயிரான். மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவர் சுபுஹ் தொழுகையை தொழுது விடுவாரோ அவர் நேரடியாக அல்லாஹ்வுடைய கஸ்டடியில வந்துடுறார், அல்லாஹ்வுடைய பொறுப்புல வந்துடுறார். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தவரை இந்த உலகத்தில் யாரும் தீண்ட முடியாது, சிரமம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு யாருமே எந்த தொல்லையும் தர முடியாதுன்னு சொன்னாங்க. எனவே எங்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோட்ல போனா பாதுகாப்பு இல்லை, தெருவுல வீதியில நடந்தா பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகள் வந்து விபத்தில சிக்கி இறக்கக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடிய நாம நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தில் வாகனத்தினுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன முயற்சி செய்கிறோமோ, அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்றோமோ, இதை விட அதிகமாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன இந்த பாதுகாப்பு காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும். எப்ப வண்டி எடுத்தாலும் பிஸ்மில்லாஹி சொல்லி பிஸ்மில்லா சொல்லி எடுங்க, பிஸ்மில்லாவை மறந்துட்டு வண்டி எடுக்காதீங்க. அதுல மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. யாரும் போனாங்கன்னா போகும்போது ஃபல்லாஹு கைருன் ஹாஃபில்லன் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பா இருப்பான்பா, நீ அல்லாஹ் பாதுகாப்பா இருப்பா, நீ நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பணும். குறைஞ்சது ஃபி அமானில்லா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வான்னு சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் விட தினசரி காலையில வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து யா அல்லாஹு யா ஹஃபீல், யா அல்லாஹு யா ஹஃபீல், அல்லாவே பாதுகாவலனே, அல்லாவே பாதுகாவல். இதை 100 தடவை தினசரி ஓதிக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சகல வகையான ஆபத்துகளிலிருந்தும் எல்லா வகையான விபத்துகளிலிருந்தும் அனைத்து வகையான தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான்னு சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே உலகத்துல நமக்கு உண்ண உணவு எவ்வளவு முக்கியமோ, உடுத்தும் ஆடை எவ்வளவு முக்கியமோ, குடியிருக்கும் வீடு எவ்வளவு முக்கியமோ, இது எல்லாத்தை விட முக்கியம். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலைமை பாதுகாப்பான நிலையா இருக்கணும். பாதுகாப்பாக அமைதியான சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் இவைகள் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையுமே நம்ம அனுபவிக்க முடியும். அந்த பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கணும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்புக்காக துஆ செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையில இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் மஹ்ஃபதுனி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் ஐமானி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அஸமத்திக மின் தஹ்தி. என் இறைவா, எனக்கு முன்னாலும் என்னை நீ பாதுகாத்துக்க, எனக்கு பின்னாலும் என்னை நீ பாதுகாத்துக்க, என் வலது பக்கத்திலே என்னை பாதுகாத்துக்க, என் இடது பக்கத்திலே என்னை பாதுகாத்துக்க, எனக்கு மேலே என்னை மேலிருந்து வரக்கூடிய ஆபத்திலே என்னை பாதுகாத்துக்க, என் காலுக்கு கீழிருந்து திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளில் என்னை பாதுகா. எந்த திசையுமே ரசூலுல்லாஹ் விடலங்க. இந்த துஆலா எவ்வளவு அற்புதமான துஆ. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஓதி நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா வகையிலும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையாக அமையும். எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் சரி, மறுமையிலும் சரி, கபரிலும் சரி
எல்லா இடங்களிலும் அல்லாஹுடைய நேரடி பாதுகாப்பை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பாக வளரச் செய்வானாக. முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு நிம்மதியான கண்ணியமான பாதுகாப்பான வாழ்க்கையை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.